கார்த்தி சார், உங்களுடைய இறுதி கருத்தாக நீங்க பதிவு பண்ணலாம். ஒரு 2 நிமிடங்களில் நீங்க உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு பண்ணுங்க. இன்றைக்கு வேலுமணியினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவருடைய ஊழல் குறித்து, மெகா ஊழல் குறித்து பேசுறதுக்கு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. நம்ம வேலுமணியினுடைய எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய அவருடைய ஊழல் குறித்து பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் 7 மணி நேரம் நீங்க கொடுத்தாலும் கண்டிப்பா பேச முடியாதுங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய முறைகேடுகள், ஒட்டுமொத்தமாக ஊழல் முறைகேட்டின் மொத்த உருவமாக இன்றைக்கு உள்ளாட்சித்துறை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்துல கூட பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவைக்கு வந்தார். பல ஆய்வு பணிகள், கொரோனா ஆய்வு பணின்னு சொன்னாரு. அதே மாதிரி பல்வேறு வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைப்பதாகவும் அதை போலவே அதற்கு அடிக்கல் நாட்டுவதாகவும் சொன்னார். வந்தப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சுமார் 980 கோடி ரூபாய்க்கு கோவையில ஸ்மார்ட் சிட்டிக்கு பல்வேறு பணிகள் முறைகேடாக, தரமில்லாத பணிகளாக நடந்துட்டு இருக்குது. பல இடத்துல நடந்துட்டு இருக்குது. 8 குளங்களை மேம்படுத்தக்கூடிய பணிகள் இப்படி பல இடத்துல நடக்குது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டில 2 திட்டத்தை முதலமைச்சர் முழுமை அடைந்ததாக அந்த திட்டத்தை அவர் மக்களுடைய பயன்பாட்டுக்கு விடுவதற்காக தொடங்கி வச்சார். எங்கன்னு கேட்டா உக்கடத்துல, டவுனால் பக்கத்துல, உக்கடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பெரிய குளத்துல, உக்கடம் குளத்துல பாத்தீங்கன்னா 39 கோடி ரூபாய்க்கு பல்வேறு பணிகள் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அங்க ஒரு பணியை தொடங்கி வச்சாரு. அங்க பாத்தீங்கன்னா சேத்துமா வாய்க்கால்னு சொல்லி ஒரு வாய்க்காலும், அதே போலவே பல இடங்கள்ல இருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் கலக்கக்கூடிய ஒரு குளமா அங்க இருக்குது. அதை சுத்திகரிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் அங்க எடுக்கப்படாமல் அந்த வேலையே முடிக்காம அவசர கதியில முதலமைச்சர் அந்த பணிகளை தொடங்கி வச்சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாலாங்குளம், பழைய சுங்கத்துக்கு பக்கத்துல வாலாங்குளத்துல சுமார் 23 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு திட்டம் ஸ்மார்ட் சிட்டியில் நடந்துட்டு இருக்குங்க. அந்த திட்டத்தையும் முழுமை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றோம்னு சொல்லி முதலமைச்சர் தொடங்கி வச்சாரு. அது பாத்தீங்கன்னா 30% பணிகள் தான் முடிவடைந்திருக்கிறது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஊடகத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப போய் பார்த்தாலும் உக்கடத்திலையும் அந்த வாலாங்குளத்திலும் இன்னும் வேலையே முடியலைங்க. ஒரு நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலையே செய்து முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய, அரைகுறை வேலையாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல 30%, இன்னொரு இடத்துல 50% கூட முடிக்கல. இப்படிப்பட்ட பணிகளை செய்யாமல் செய்து முடித்ததாக கோவை மாநகராட்சி பகுதியில ஒரு முதலமைச்சரே இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு, இதை விட ஒரு மிக மிக ஒரு மோசமான முன்னுதாரணம் வேற எதுவுமே நான் சொல்ல முடியாதுங்க. யாரு வேணாலும் உக்கட குளத்தை போய் பாருங்க, வாலாங்குளத்தை போய் பாருங்க. கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். இது உண்மையிலேயே இந்த நாட்டில கேலி கூத்தாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் ஸ்மார்ட் சிட்டி பணி அனைத்துமே இந்த கோவை மாநகராட்சி பகுதியில எதுவுமே உருப்படி இல்லைங்க, தரம் இல்லைங்க. அவசரமா இந்த பணிகளை முடித்ததாக திறந்து வைப்பதற்கு என்ன உள்நோக்கம்? அனைத்துமே ஊழல் முறைகேடுகள் தான். இந்த உள்ளாட்சித்துறை என்று சொன்னாலே அது ஊழல் துறை என்பதுதான் மக்கள் மனதில் இன்றைக்கு பதிந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த துறையினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்வது அனைத்துமே முறைகேடு, ஊழல் முறைகேடு என்பதை நான் பதிவு செய்கின்றேன்.